thing which is called the Taj Mahal was being constructed in a period of 16 years. அங்கே பார் இது 1670ஆம் வருஷத்துல ஒரு பெர்சிய கலைஞரால கட்டப்பட்டது. ஹாய் மக்களே, என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் விவர்ஸ், இப்போ நாங்கள் எங்களுடைய ட்ரீம் பிளேஸ் தாஜ்மஹாலுக்கு ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. போகிற வழியில் என்ன நடந்ததுன்னா, ஆட்டோ பேசும்போது 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க, 100 ருபீஸ் கேட்டான். ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ நாங்கள் பேரம் பேசி 40 ருபீஸ்க்கு கொண்டு வந்தோம். ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. ஸோ ஹாப்பியாக இப்போ நாங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாங்க போகலாம். ஆட்டோவில் போகும்போது மீனா பஜார்கிட்டே இறக்கி விட சொல்லிட்டோம். பிகாஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்னால சரி நடந்து போகலாம், கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலில் நாங்கள் வர வேண்டிய இடம் வந்தாச்சு. இந்த இடத்த பார்த்தோன்னே எங்களுக்கு ஞாபகம் வந்தது, ஆக்டர் விக்ரமும் கீர்த்தி சுரேஷும் இந்த இடத்துல தான் ஷூட்டிங் பண்ணாங்க. ஸோ அந்த படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகிற வழியில் எங்களை வரவேற்கிறதுக்கு அதிகமாக குரங்குகள் இருந்தன. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. கியூஆர் கோடில் புக் பண்ணுறது அந்த 45 ருபீஸ், அதே நீங்கள் கவுண்டரில் புக் பண்ணுறது அந்த 50 ருபீஸ். இதே தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கிற ஷாஜஹான் மும்தாஜ் அவர்களுடைய கல்லறையை பார்க்குறதுக்கு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த பாயிண்ட்டில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃபோட்டோஸ் 50 ருபீஸ், மினிமம் 10 ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் பேரம் பேசி 15 ஃபோட்டோஸ், அதில் 10 ஃபோட்டோஸ் பிரிண்ட் அவுட் எடுத்தோம். அதோட அந்த 15 ஃபோட்டோஸ் சாஃப்ட் காப்பியும் எடுத்துக்கொண்டோம். டோட்டல் 500 தான் பே பண்ணோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பேரம் பேசுங்க, இல்லைன்னா அவங்க எங்களை ஏமாற்றிடுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும், கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கொண்டு வாங்க, இல்லையோ நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணம் காலியாகி விடும். கிளைமேட் வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கல. அதிகமாக பனிமூட்டத்தின் நிமித்தமாக நாங்கள் 2 நாள் தாஜ்மஹாலுக்கு விசிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சரி, ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போனோம். செகண்ட் டே வந்து வெளியில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் வெஸ்ட் சைட்லேருந்து வந்துட்டாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு காஞ்சி போன ஏரியா. சொல்லப்போனால் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்காது, சேஃப்டி இருக்காது, ரொம்ப பயமாக தான் இருக்கும். பட் ஈஸ்ட் சைட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃபாரின் மாதிரி இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக கிடைக்கும். ஸோ நாங்கள் செகண்ட் டே அலர்ட் ஆகிட்டோம். ஈஸ்ட் சைட்லேருந்து தான் நாங்கள் ஸ்டே பண்ணினது. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷார்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் போய் பாருங்கள். சரி,
நேரடியாக நுழைவாயிலிருந்து தாஜ்மஹாலை ஆன் த ஸ்பாட்டில் நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. மெய் மறந்தே போயிட்டோம், வார்த்தையால் சொல்ல முடியலை. நான் என்னையே மறந்துட்டேன். இந்த அளவுக்கு ஷாஜஹான் அவர்கள் மும்தாஜை லவ் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய கல்லறை அவங்களுக்காக கட்டியிருக்கிறாரு, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததுங்க. இத்தனை நாட்களாக நாங்கள் தாஜ்மஹாலை பற்றி வரலாற்று புத்தகத்துகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், படங்களில் பார்த்துருக்குறோம். பட் நாங்கள் நேரில் பார்க்கும்போது தாங்க எங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உயிர் வந்தது போல் இருந்ததுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஸோ வரலாற்று சொல்லலைன்னா அது என்னுடைய குற்றமாகும் அல்லவா? ஸோ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தெரியாத விஷயங்கள் எது இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் அவர்கள் இருவரும் கணவன் மனைவி. குர்ராம் என்று பெயர் அழைக்கப்பட்ட ஷாஜஹான் அவர்கள் முகலாய சாம்ராஜ்யத்தின் 5வது பேரரசர். மும்தாஜ் அவர்களை பார்த்தீங்கன்னா ஹஜ்மன் பேகமாக ஒரு பாரசீக பிரபுவுக்கு பேத்தியாக பிறந்தார். 1607 இருவரும் சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் காதலிக்கிறாங்க. என்னதான் ஷாஜஹான் அவர்களுக்கு வேறொரு பெண்ணோடு நிச்சயமாக்கப்பட்டிருந்தாலும் கூட 1612 மும்தாஜ் அவர்களை மணக்கிறார். வரலாறை படிக்கும்போது தான் தெரியுது, மும்தாஜ் அவர்கள் ஷாஜஹானுக்கு அரசியலிலும் சரி தனிப்பட்ட ரீதியிலும் சரி ரொம்பவே பக்கபலமாக இருந்திருக்கிறாங்க. இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த இவர்கள் இருவரும் தன்னுடைய 14வது பிரசவத்தில் துரதிர்ஷ்டவசமாக இறக்குறாங்க. இவருடைய இறப்பானது ஷாஜஹான் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாகவே இருந்திருக்கு. இவர் மறிக்கும் தருணத்தில் ஷாஜஹான் அவர்களிடத்தில் ஒரு உறுதிமொழி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறுமணம் பண்ணிக்கொள்ளாதீங்க, நம்ம காதலை பிரதிபலிக்கும் முகமாக ஒரு காதல் சின்னத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி. இவ்வாறு சொல்லி 1631 தன்னுடைய உயிரை விடுறாங்க. தன் காதல் மனைவியின் சொல்லுக்கிணங்கவும் தன்னுடைய தீராத காதலை வெளிப்படுத்தும் முகமாகவும் ஷாஜஹான் அவர்கள் 1632 பல்வேறு இடங்கள்லேருந்து கைவினைஞர்கள், கட்டிட கலைஞர்கள், அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து விலை மதிப்பற்ற கற்கள் இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து 1648 கட்டி முடிக்கிறாரு. தாஜ்மஹால் முகலாய பேரரசின் ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இருப்பதோடு இந்திய, பாரசீக மற்றும் இஸ்லாமிய தாக்கங்களை இந்த கட்டிடக்கலைகளில் நம்ம காணக்கூடியது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். 240 அடி உயரமுள்ள இந்த தாஜ்மஹாலை சுற்றி 4 மினரட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் பூகம்பங்கள் வாரது ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ இந்த பூகம்பத்திலிருந்து தாஜ்மஹாலை பாதுகாத்து கொள்ளும் விதமாக 4 மினரட்ஸ்களும் வெளிப்புறமாக சாய்ந்து காணப்படும். ஸோ இது தாங்க ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். தாஜ்மஹால் அந்த சமாதிக்குள்ளே நாங்கள் போகும்போது உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் தாஜ்மஹால் மூடப்பட்டிருக்கும். காரணம் இஸ்லாமிய முறைப்படி வழிபாடுகள் இங்கே நடக்கிறதால. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் யார் சரியாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நதி, அதாவது தாஜ்மஹாலை சுற்றி ஓடுகிற இந்த நதியுடைய பெயர் என்ன? சரியான பதிலை ஃபர்ஸ்ட் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் மக்களே, நான் கேள்விப்பட்டது, தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கிற ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ் அவர்களுடைய கல்லறை உண்மையான கல்லறை இல்லையாம், அந்த இடத்துல அவங்கள அடக்கம் பண்ணலையாம் அப்படின்னு சொல்லி. இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ மக்களே ஃபைனலி எங்களுடைய முதல் நாள் தாஜ்மஹால் பயணம் இதோடு முடிவடையுது. இப்போ நாங்கள் விடைபெற போகிறோம். 2ஆம் நாளும் தொடர போகுது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே செகண்ட் டேயும் ஆட்டோ பிடிச்சாச்சு. வழக்கமாக பேரம் பேசுகிற மாதிரி பேசியாச்சு. இப்போ நாங்கள் மீனா பஜாருக்கு போய் கொண்டிருக்கிறோம். 10 டிகிரி செல்சியஸ் குளிரி நிமித்தமாக க்ளவுஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததால் எங்களுக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியலை. இருந்தாலும் மேக்ஸிமம் நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்குறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். कोई बात नहीं, पैसा नहीं ले रहा इसका, जो पैसा बोला ना जी 180 रुपीज के अंदर ही आपको मीना बाजार देखता कुछ नहीं मीना बाजार। जो साइकिल का मॉडल जूता चप्पल अरे वो नहीं, वो मत जाना, वहाँ मत जाना नहीं जो परेशान है वो पूरी प्रक्रिया। हाँ ताजमहल से पहले अकबर कोटा देखो, पहले फोर्ट ताजमहल जब देखो थोड़ा सा आगरा फोर्ट। हाँ पहले फर्स्ट फोर्ट देखो, आगरा फोर्ट। हाँ वो देख लिया देख लिया हाँ क्योंकि अभी ये धूप है ना, अभी जी। फोकस है हाँ जी ताजमहल पिक्चर अच्छा West Gate. இப்போ நாங்கள் கிளாக் ரூமுக்கு போயிட்டு நமது லக்கேஜுகளை வைத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும்.
ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை நேற்று வந்துட்டு நம்ம எல்லாரும் துக்கத்தில் இருக்காங்க இப்போ. ஆமாம், வீணா போயிருக்கும். 3 மணி நேரம் டிக்கெட் வீணா போயிருக்கும். கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ எப்படி டிராவல் ஆகும்? நடந்து போயிட்டு வரோம். அன்லக்கிலி தாஜ்மஹால் 2வது நாளில் பனி மூட்டத்தினால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. பனி மூட்டத்தினால் தாஜ்மஹால் மறைக்கப்பட்டு விட்டது. ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஜனவரி மாதத்தில் நாங்கள் தாஜ்மஹாலுக்கு விசிட் பண்ணுறது சரி வராது. பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு தாஜ்மஹால் ஏதோ பார்த்துட்டு வந்துட்டோம். செகண்ட் டே அன்லக்கிலி யாருக்குமே சரியாக பார்க்க முடியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். லேட்டாகி தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஐ திங்க் 2-3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். இது தெரியுது. எங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கப்பலுடைய தாஜ்மஹாலில் அவர்களுடைய காதல் தருணத்தை நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். सतरान से पहले थोड़ा सा और ये बिल्कुल खड़ी जगह हुआ खबर मौसम बढ़िया मौसम है देखिए। अभी तो यार वैसे भी ज़्यादा ठंडे कहीं जाने का मन नहीं करता। अभी चलते हम लोग गाँव जाके आए इसलिए जाने वाले रास्ता में अगर आप सही है हम लोग हमारा समय ये मौसम बेकार ही है। वो तो पहले इतने कपड़े पहन रखे हैं वो करो ये करो क्या தெரியும்.
4 minars in the corner, and they are not all straight. They are being constructed in a shape of a V, around 13 degree to 15 degree outer side. They were being planned like that. They have not anyhow they fall at the opposite side and not at the main building. Yeah. So these are out. Not like that, so they are like it's a mud flat. They could go out of the complex. This thing which is called the Taj Mahal was being constructed in a period of 16 years. That's why we have bisected those gardens into the green park. Then another two buildings at the two sides, or the gardens that was again in a period of 6 years. Altogether it was in 20 years. And marble is here just as a covering on our jacket we can say. மக்களே, இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தாஜ்மஹாலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் எஸ் கமெண்ட்டை வச்சு நான் ஒன்றும் உலக சாதனை படைக்க போகிறதும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இத்தனை பேர் தாஜ்மஹால் போயிருக்கிறாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான். मेहमान खाना मेहमान ताजमहल ஒன்றும் நல்லது மாற்றிக்காம காணையும். தாஜ்மஹால்ல பூமி அதிர்ச்சி வர போகுது. இங்க பாருங்க தாஜ்மஹால்ல பூமி அதிர்ச்சி வந்தா தெரியும், அப்படியே உழுவும்பா நம்மள. தெரியுமா, இது 1670ஆம் வருஷத்துல ஒரு பெர்சிய கலைஞரால கட்டப்பட்டது.
ஸோ மக்களே, இந்த காணொலியில் தாஜ்மஹாலை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அதே போல் வரலாறு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். மற்றும் நாங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ணும்போது பண்ண தவறுகளையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து தாஜ்மஹாலில் வெஸ்ட் பக்கம் போயிடாதீங்க. ஈஸ்ட் பக்கம் நீங்கள் ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணுங்கள். ஜனவரி மந்தில் விசிட் பண்ணாதீங்க. நல்லா ஹிந்தி கற்றுக்கோங்க. ஸோ இதோடு இந்த காணொளி முடிவடையுது. தொடர்ந்து எங்கள் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். கேட்ட கேள்வியை மறந்துடாதீங்க. மறக்காமல் பதில் சொல்லுங்கள். கிஃப்ட் இருக்குது.